வெறும் 30 வயசையான இந்திய விஞ்ஞானி மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிருக்காரு. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல. இவருடைய பேரு ஆகாஷ் தீப் குப்தா. இவர் டிஆர்டிஓல சிஸ்டம் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸினுடைய ப்ரொடக்ஷன் லைன்ல இவர் போஸ்ட் ஆயிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்களினுடைய நிறைய எக்ஸ்பர்ட்டா இவர் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் கூட ஒர்க் பண்றவங்க சொல்லுதாங்க. அதே நேரத்துல பிரம்மோஸ் தொடர்பான நிறைய விஷயங்கள் ரீசெண்டா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவருடைய மரணம் அப்படின்றது முதற்கட்டமா மாரடைப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இருக்கா, இல்ல சிஐஏ இருக்கா, சைனாவினுடைய அந்த சீக்ரெட் சர்வீஸ் இருக்கா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் எழுப்புதாங்க. ஏன்னா இவர் பிரம்மோஸினுடைய ப்ரொடக்ஷன் லைன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால. ஏன்னா ரீசெண்டா பாகிஸ்தானை பொழந்து எடுத்தது பிரம்மோஸ் தான். இவருடைய மரணத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல 100 பிரம்மோஸினுடைய அந்த ஒரு டெலிவரி அப்படின்றது நடந்துச்சு. அங்க கூட ராஜ்நாத் சிங் மிகப்பெரிய அளவுல பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. இதே மாதிரி தான் இந்தியாவினுடைய விக்ரம் சாராபாய் அவர்களும் மாரடைப்புல உயிரிழந்தார். இவர் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஹோமி ஜஹாங்கீர் பாபா அப்படின்ற ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டும் இந்தியாவில் இதே மாதிரி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இந்தியாவுடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மர்மமான முறையில் ரஷ்யாவில் வச்சு இறந்து போனார். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த சயின்டிஸ்டினுடைய அந்த ஒரு மரணத்திலையும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. யூபியினுடைய எக்ஸ் டிஜிபி கூட இது சம்பந்தமா சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து என்ன அப்படின்னா, உலக உளவாளிகளினுடைய கண்காணிப்புல இந்தியா தீவிரமா இருக்கு அப்படின்றத நம்மளால இந்த மாதிரி சம்பவங்கள் மூலியமா புரிஞ்சுக்கிற முடியுது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மேலேயும் ரீசெண்டா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு நிறைய யூகங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து டெல்லியிலையுமே நிறைய உளவாளிகள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வரவே, இந்தியாவும் உலகத்தை தீவிரமா கண்காணிக்கி உலகமும் இந்தியாவை தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. அதுக்கு காரணம் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்றதும் இங்க குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமா இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப். ஓஹோ, அப்படியா? ஆமாடே.